ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யஷ்வந்த் உலகம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புதினாவை யூஸ் பண்ணிவிட்டு அதனுடைய இந்த குச்சிகளை காம்புகளை நம்ம இப்போ செடி நட போகிறோம். இப்போ இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் ஆல்ரெடி மண்ணை ரெடி பண்ணி வச்சுட்டேன், தண்ணி ஊற்றி. இப்போ யஷ்வந்த் தான் இதை வைக்க போகிறான். ஒரு இதுவாக அதில் பார்த்திங்கன்னா வேர் இருக்கும். அந்த வேர் பகுதி நம்ம மண்ணில் போகிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாமே வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த மண்ணை லைட்டாக நம்ம அழுத்தி விட்டுடணும். இந்த மாதிரி எல்லாமே வச்சாச்சு பாருங்கள். இது எப்படி வளருதுன்றதை நான் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் காட்டுறேன். நம்ம இது நம்மளுடைய மதில் சுவர் மேலே வைக்க போகிறோம். அதாவது அதிகமாக வெயிலும் படக்கூடாது, அதுக்கு நிழலாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி உள்ள இடத்துல நம்ம வச்சுக்கலாம். இன்னொரு தொட்டியில் பார்த்திங்கன்னா கத்தாழை, அப்புறம் பார்த்திங்கன்னா பட்ரோஸ் செடி நம்ம வச்சுருக்கோம் ஆல்ரெடி. இது 1-2 வச்சு தான் அதுவே பரவிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சங்குப்பூ செடி. இது இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. நம்ம வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா பூச்செடி இருக்குது. இது நம்ம உலர்ந்த மல்லி செடி. இதில் பார்த்திங்கன்னா குருவி கூடு கட்டியிருக்கு. நான் இங்கே பானை வச்சுருக்கோம், ஆனால் அதில் கூடு கட்டலை. அது மரத்து மேலே கூடு கட்டியிருக்கு. உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இப்போ நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு சின்ன அப்டேட் தான். நம்ம ரொம்ப நாள் ஆகுது உங்களுக்கு அப்டேட் காட்டி. இது செம்பருத்தி. செம்பருத்தி பார்த்திங்கன்னா பூ வந்திருக்கு பாருங்கள். தென்னை மரம், நம்மளுடைய மருதாணி செடி. மருதாணி செடி நல்லா வளர்த்துருக்கு. முருங்கை மரம். நிறைய பூச்செடி தான் இங்கே வச்சுருக்கேன் நான். கொய்யா மரம். இது நம்ம வெத்தலை கொடி பாருங்கள். பூச்செடி. இது நம்ம மாங்காய் மரம். வெத்தலை அப்படியே பரவிட்டே வருது. இது நம்ம இன்னொரு தென்னை மரம். வாழை மரம். நம்மளுடைய லெமன் செடி. வாழை மரத்தில் கொலை விட்டுருக்கு.
நம்ம வந்து தோட்டத்தில் இருந்து கருவேப்பிலை பறிச்சிருக்கோம். அப்புறம் கொஞ்சமாக விறகு எடுத்துகிட்டு போகிறோம் வீட்டுக்கு. இங்கே இருக்கிற தென்னை மரத்தை வந்து நம்ம இடம் வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். ஏன்னா பக்கத்தில் இன்னொரு மரம் இருக்குது. வேறு எதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.